ஹாய்ங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போன மினி விலாக் பார்க்கலாமா? கோயிலுக்கு நானும் எங்கள் மாமியாரும் தான் போயிருந்தோம். காலையில் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா சடனாக போட்ட பிளான் தான் இது. எங்கள் மாமியார் கேட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பியாச்சு 2 பேருமே. ஒரு 10:30 இருக்கும் நாங்கள் கிளம்பும்போதே. அப்போ தான் கிளம்பி போனோம். போகும்போதே ஃபஸ்ட்டு சேலம் பூ மார்க்கெட் போயிட்டோம். பூ மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் பூவும் வீட்டுக்கு எலுமிச்சை பழமும் வாங்க வேண்டியது இருந்தது. 2ம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா, கோயிலில் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பூ மார்க்கெட் போயிட்டோம். பூ வாங்கிக்கிட்டு எலுமிச்சம்பழமும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே பூ மார்க்கெட்லேருந்து கிளம்பி நேராக நாங்கள் கோட்டை மாரியம்மன் கோயில் போயிட்டோம். சேலமில் கோட்டை மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த கோயில் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்னும் அதிகமாகவே இருந்தது. போகிறதுக்கு முன்னாடியே வெளியில் இருந்த கடையில் பத்தி கற்பூரம் வாங்கிட்டு ஒரு நெய் விளக்கும் வாங்கிட்டு கொண்டு போய் நெய் விளக்கு போட்டுட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணோம். கூட்டமாக தான் இருந்தது, இருந்தாலும் சாமியை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக அமைதியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரம் சாமி பார்த்துட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் மனசே வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம். நாளைக்கு இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.